ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சார். பிக் பாஸில் 50 நாள் வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க. 51 நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டாஸ்க் வச்சுருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக வைக்க வேண்டிய டாஸ்க் தான். ஏன்னா ஸ்கூல் டாஸ்க் மட்டும் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்கூல் டாஸ்க்காவது சிறப்பாக பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ரோல் கொடுத்துருக்காங்க. சில பேர் டீச்சரு, சில பேர் வந்து ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ போன டைம் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசம் பண்ணார் ராணவ். ஸோ அதை கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த டைம் என்னென்ன பண்ண கற்றுருக்காங்கன்னு தெரியல. எல்லாருமே சில சேலஞ்சிங் எடுத்துருப்பாங்க. மீசை எடுக்கிறது, தாடி சேவ் பண்ணுறது மாதிரி பலர் சேலஞ்சு பண்ணுவாங்க. ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டாஸ்க் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே விஜய் சேதுபதி இன்புட் கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்புட் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க்காவது பக்காவாக சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போ வர முன்னாடி மக்கள் வந்து எப்படா ப்ரொமோ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஆனால் வந்து ப்ரொமோ வந்தால் என்ன, ப்ரொமோ வரலன்னு அந்த அளவுக்கு தான் பிக் பாஸ் கண்டஸ்ட் போயிட்டுருக்கு. 50 நாள் இப்படியே இருந்தாலும் ஓடிட்டாங்க. ஆனால் பிக் பாஸ் டீமுக்கு செம்ம லேர்னிங்கு இந்த டீமை வச்சு. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இனிமேல் இப்படி ஒரு டீம் எடுக்கவே கூடாது அப்படின்னு தான் பிளான் பண்ணுவாங்க. ஸோ பார்ப்போம். இனிமேல் வந்து ஒரு கேம் சேஞ்ச் இன்னும் 50 டேஸ் இருக்கிறேன். கேம் சேஞ்ச் கண்டிப்பாக நடக்கும். இனிமேல் பல்காக வெளியே அனுப்புவாங்க. பார்ப்போம் இந்த கேமில் எப்படி விளாட்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கேம் வந்து உருப்படியாக விளாடுவாங்களா விளாட மாட்டாங்களா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.